மத்தியிலேயோ மாநிலத்திலிருந்து விசாரிக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ அல்லது மத்தியிலிருந்து வந்த குழுக்கள் எல்லாருமே இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் முன்னாள் அமைச்சரை செந்தில் பாலாஜி அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டிவிட்டு இவர்தான் காரணம் என்று எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை செஞ்சுருக்கிறாருன்னும் பொழுது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஆனால் வந்து நம்ம மக்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா, நிர்வாகிகளுக்கு சொல்வது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்தில் குழப்பம் அடையாதீர்கள், சென்சிட்டிவாக வந்து சில விஷயத்தை யோசிக்காதீங்க. ஏனென்றால் அரசியல் களம் இப்படித்தான் இருக்கும். எளிதில் வந்து கடந்து போகிறதுக்கு இது வந்து நார்மலான ஒரு பாதை கிடையாது. அரசியல் என்பது மிக மோசமாக பல கரடுமுரடான விஷயங்களை கடந்து தான் செல்ல வேண்டும் என்ற பொழுது, அது தாவேக்கா நிர்வாகிகளோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லுவோம்ல, தேர்வில் ஃபெயில் ஆகிட்டோன்றதுக்காக வந்து 10த்லேயோ +2லையோ ஃபெயில் ஆகிட்டோம்னு சொல்லி தற்கொலை முடிவு எடுப்பது, பெற்றோர் திட்டினா தற்கொலை முடிவு எடுப்பது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுப்பது, தற்கொலை என்பது எதற்குமே தீர்வு கிடையாது. உன் உயிரை மாற்றிக்கணும்னு நினச்ச ஒரு ஆள் இதுக்காக களத்தில் நின்று போராடணும், சட்ட ரீதியாக அணுகணும், வேறு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம வந்து எப்படிலாம் யோசித்து தளபதிக்கு உதவியாக மக்களுக்கு உதவியாக இருக்கணும்னு யோசித்தாதான் ஒரு மாற்று அரசியல் பிறக்கும்.